ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நாய்கள் எல்லாராலும் விரும்பி வளர்க்கப்படும் பிராணிகள். மனிதனுடைய சொல் பேச்சுக்கு கீழ்ப்படுகின்றன, மனிதனை நேசிக்கின்றன, நன்றியறிதல் உள்ளவைகளாய் இருக்கின்றன, வீட்டை காக்கின்றன. இப்படி பல காரியங்களை சொல்லி நாய்களை மனிதர்கள் வளர்க்கிறார்கள். ஆனாலும் வெளிநாடுகளிலே வளர்க்கப்படும் நாய்களை அவர்கள் வெளியிலே அழைத்துக் கொண்டு செல்வதாய் இருந்தால் அவற்றை கட்டியிருக்கும் கயிற்றை வளர்ப்பவர் பிடித்திருக்க வேண்டும். அவருக்கு அருகிலேயே நாய்களை கூட்டிச் செல்ல வேண்டும். மற்றவர்களை அச்சுறுத்தவோ கடிக்கவோ வாய்ப்பு கொடுக்காதபடிக்கு அவற்றின் வாய்களிலே கட்டியிருக்க வேண்டும். ஏனென்றால் நாய்கள் சில சமயம் வளர்ப்பவர்களையே கூட கடித்துவிடும் ஆக்ரோஷம் மிகுந்தவை. நம் நாட்டை போல தெரு நாய்கள் என்று சொல்லி எல்லாரையும் அச்சுறுத்தவும் வாகனங்களை துரத்தவும் அங்கே அனுமதி கிடையாது. ஒருவர் கேட்டார், இந்த உலகத்திலே நாய்கள் தான் பயங்கரமான விலங்குகளா? இவ்வளவுலாம் சட்டம் போட்டு நாய்களை கட்டுப்படுத்துகிறார்களே. அப்பொழுது மற்றவர் சொன்னார், கட்டுப்படுத்தாவிட்டால் அவைகளால் மற்றவர்களுக்கு தீமை நேர்ந்தால் அதற்கு யார் பொறுப்பு? எனவேதான் அவைகளுடைய வாயிலை கடிவாளம் போட்டு அவைகளை அடக்கி ஆள வேண்டியதிருக்கிறது என்று சொன்னார். நாம் இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே மனிதனை நடக்கவிட்டால், தெய்வ பயம் என்ற ஒன்று அவனிடத்தில் இல்லாமல் இருந்தால் இப்பொழுது நடக்கும் இத்தனை பாவங்களையும் மிஞ்சி அவனவன் அக்கிரமம் மிகுந்தவனாய் இருப்பான். ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த போது தேவன் பூமியை நோக்கி பார்த்தார். அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு தாம் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வாசிக்கின்றோம். அப்படியானால் மனுஷனை கடிவாளம் போட்டு நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதற்குத்தான் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அநேக சட்டதிட்டங்களை ஏற்படுத்தினார். அவருக்கு பயப்படும் பயத்தை எல்லா மனுஷருடைய உள்ளத்திலும் வைத்தார். எப்படிப்பட்ட கொடூரனாக இருந்தாலும், சட்டதிட்டங்களை உடைத்துக் கொண்டு செல்லுகிற ரவுடியாக இருந்தாலும் அவனுக்கும் கடவுளுக்கு பயப்படும் பயம் கொஞ்சம் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் நாடுகளிலே கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் ஆட்சி செய்தாலும் மக்கள் மனதிலே கடவுளுக்கு பயப்படும் பயம் இருக்கிறது. அதனால் தான் எல்லாம் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் பார்க்காவிட்டால் எப்படியும் எதையும் செய்து விடலாம் என்று ஒவ்வொருவரும் நினைத்தால் தீமையானவர்களை மனுஷன் செய்து விடுவான். எனவேதான் கடவுளுக்கு பயப்படும் பயத்தை கடவுள் இயற்கையாகவே மனுஷனுடைய உள்ளத்திலே ஊற்றியிருக்கிறார். ரோமர் 7 அதிகாரம் 7 வசனம், பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாதிருப்பேனே. பாவம் என்பது என்ன? கடவுளின் நியமங்களை மீறுவது, கடவுள் நியமித்த கட்டளைகளை மீறுவது. இயல்பாகவே மனிதனுக்குள்ளே இருக்கும் தெய்வ பயத்தை அகற்றிவிட்டு அவன் விரும்புகிறபடி சந்தோஷமானவைகளை செய்ய துணிவது. இப்படிப்பட்டவைகளில் இருந்து மனுக்குலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுளுக்கு பயப்படும் பயத்தை கர்த்தர் மனதிலே வைத்திருக்கிறார். எங்கே தெய்வ பயம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே ஒழுக்கம் அதிகமாக இருக்கும். எங்கே தெய்வ பயம் குறைந்து மனுஷனுடைய கட்டளைகளை எங்கெல்லாம் பெரிதாக மதித்து கடவுளுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் பாவமும் கொடூரமும் நிறைந்திருக்கிறது. எனவே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நாம் பிள்ளைகளுக்கும் நமக்கும் கற்பித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் செம்மையுமாய் இருக்கும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அந்த பயத்தை மனுக்குலமும் நாமும் எப்பொழுதும் பெற்றிருப்போமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.